ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்குறது வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் பார்க்கலாம். ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அந்த தென்னைகள்லாம் மேலே வளர்ந்த நேட்டிவ் பயிர். உங்களுக்கு நம்ம காம்பு நல்லாவே இருக்குது. முதல்ல நாங்கள் இந்த ஃபார்மை பர்ச்சேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷம் இருக்கும். 4 வருஷத்துக்கு முன்னே இதெல்லாம் கண்டிஷன் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது. வறட்சியில் காய் இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்திங்கன்னா சர்வைவிங் அந்த மாதிரி கண்டிஷன் இருந்தது. அங்கே நிலம் வாங்கலேருந்து பராமரிப்பு கொஞ்சம் நல்லா பண்ணி, நீர் மேலாண்மை பண்ணி, உரம் மேலாண்மை பண்ணி ஓரளவுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இதை பார்த்திங்கன்னா இடையில் இது பெரிய மரம், அதுக்கு நிலையில் ஒவ்வொரு நிலையும் நாங்கள் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இளங்கன்று அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட ட்ரீ வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒரு காலத்தில் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் மேலே இருக்கிற ட்ரீயோட மகசூல்லாம் குறையும் போது நம்ம வந்து மேலே இருக்கிற பெரிய ட்ரீயும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷன் நம்ம இருக்கிற கீழே நட்டுருக்கிற ட்ரீயை நம்ம வந்து வளர்த்துக்கலாம். ஸோ இது மூலிமா நம்மளுக்கு என்ன பார்த்திங்கன்னா தொடர்ந்து வருமானம் கிடைக்கும். ஒரு கேப் விழுவாது. சின்ன அது பெரிய மரம் வந்து காப்பு நம்மளுக்கு பெருசாக எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போ உடனே மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க தேவையில்லை. நம்ம கீழே இருக்கிறத வருமானம் கொடுக்க ஆரம்பிக்கும், மேலே இருக்கிறத வருமானம் குன்றும் போது இது நம்ம பீக் போயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து தொடர்ந்து ஒரு மகசூல் கிடைக்கிறதுக்கு எதுவும் அமையும். ஸோ இதை வந்து காமனாக எல்லாம் பண்ணுறது தான். ஸோ அந்த மெத்தடை நாங்களும் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இதெல்லாம் நடவு பண்ணி ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தென்னையெல்லாம். ஏன்னா இது வந்து இடையில் பேரழிகள், மழையில் அதிகம் குருத்தர்கள், இது மாதிரி பிரச்சனைகள் நிறையா பாதிக்கப்பட்டதுனால நாங்கள் வந்து மாற்றி பண்ணி நடவு பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதனால தான் உங்களுக்கு யூனிஃபார்மாக இருக்காது. இந்த சைடு கொஞ்சம் பாடுவாசி அதிகம் இருந்தது. மாற்றுக்கண் நிறையா நட்டோம். ஆனால் இந்த சம்மர் டைம்லேயும் நம்ம நீர் மேலாண்மை, உரம் மேலாண்மைனால செடி நல்லா வளர்ச்சி, இதனால் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனியாக இருக்குது. இதனால் என்ன பண்ணால் ஒளிச்சேர்க்கை நடக்கிறோம். இதனால் நம்மளுக்கு வந்து தென்னையோட வளர்ச்சியும், இது வருங்காலத்தில் அதோட மகசூலுக்கும் நல்ல ஒரு மகசூலுக்கும் எதுவாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.